வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சனில். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அருமையான மில்க் புட்டிங் தான் செஞ்சு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு 3 பொருள் போதும். அந்த 3 பொருளை வச்சு நம்ம வந்து அருமையான ஒரு டெசர்ட் ரெடி பண்ணிடலாம். இந்த டிஷ் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து 2 கப் பால் எடுத்துக்கோங்க. 2 கப் பால் வந்து 400 ml இருந்தது. அதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கப்பு வந்து பால் எடுத்துக்கோங்க. அது வந்து 100 ml. அதோட வந்து நம்ம வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒன்று போல் கட்டிகள் இல்லாமல் நம்ம வந்து கரைச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் சோள மாவு வந்து கரைக்கும் போது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அங்கங்கே கட்டிகள் இருக்கும். அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நம்ம வந்து பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதிலே வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க. இதோட நம்ம வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுட்டு, நீங்கள் அதாவது தீ வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்படி நல்லா கிளறி விடும்போது ஒன்று போல் வெந்து நம்மளுக்கு வந்து அடியில் பிடிக்காமல் வேகும். அதுக்காண்டி தான். இப்போ பார்த்திங்களா நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த 50 கிராம் வந்து சுகர் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும். இல்லை குழந்தைகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக கொடுக்கலான்னா நீங்கள் 2 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. இப்போ இதோடய வந்து நம்ம வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கலர் எல்லாம் ஒன்று போல் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ நல்லா வந்து எல்லாம் வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வெந்தை வந்து இந்த மாவை எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு அல்வா பதத்துக்கு இப்படி வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்து வந்தது போதும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5 பெட்டி கிண்ணங்கள் இருக்குல்ல, அந்த சில்வர் மோல்டில் தான் நான் வந்து இப்போ வந்து 2 குழிக்கரண்டி சேர்த்துக்கிற போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் டம்ளரு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கிண்ணங்கள்னாலும் மோல்டில் இதில்னாலும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே செட் ஆகிற அளவுக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் செட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கிண்ணங்களில் தான் 5 பெட்டி கிண்ணங்களில் தான் சேர்க்குறேன். உங்கள் வீட்லேயும் 5 பெட்டி கிண்ணம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மாவுகள் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா தட்டி விடுங்க. இப்படி தட்டி விட்டிங்கன்னா கீழே வந்து கேப் இருந்தாலும் ஒன்று போல் வந்து செட் ஆயிரும். அதுக்கு தான் நம்ம வந்து இப்படி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்கிறோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து நான் எல்லா கிண்ணங்களும் அதாவது எல்லா மோடுலையும் ஊற்றி வச்சதை இப்படி வந்து ஒன்று போல் ஊற்றி வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் போல் அப்படியே வந்து விட்டுட்டேன். அது நல்லா வந்து செட் ஆயிருச்சு. இப்போ செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு அந்த ஓரங்கள்லாம் வந்து நல்லா வந்து இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா 2 தட்டு அந்த மேல் பரத்தில் 2 தட்டு தட்டிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுட்டிங் வந்து நல்லா மோல்டில் கிண்ணத்தில் ஒட்டாமல் நம்மளுக்கு இப்படி வரும். இப்போ இதை வந்து ஃபுட்டிங் சொல்கிறத விட ஜெல்லின்னே சொல்லலாம். ஜெல்லி மாதிரி அந்த பக்குவத்துக்கு இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதுக்கு வந்து மேலே வந்து கார்னிஷ்காண்டி கொஞ்சம் இது தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அது நம்ம நார்மலாக வந்து வீட்டில் தேங்காய் துருவல் எடுத்து 1 கப் எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு சுற்றிட்டு அதை கொஞ்சம் பவுடர் ஆக்கின மாதிரி குறைன்னு ஆக்கின மாதிரி வச்சுக்கோங்க, தண்ணி சேர்க்காமல். அதுக்கப்புறம் இது மேலே வந்து இந்த புட்டிங் மேலே நல்லா பரவலாக ஒன்று போல் இப்படி வந்து போட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண புட்டிங் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அழகாக நல்லா வந்து அட்ராக்ஷனாக தெரிகிறதுக்காண்டி நான் வந்து இது கூட கொஞ்சமாக வந்து ஸ்ட்ராபெரி சாம் வந்து சேர்த்துக்க போகிறேன். அது இன்னும் பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் பேக்கரியில் வந்து என்ன ஸ்வீட் வாங்கினீங்க, எந்த ஸ்வீட்டு அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த டெசர்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். குழந்தைகள் தான் சாப்பிடணும்னு கணக்கு கிடையாதுங்க, பெரியவங்களே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம வந்து எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்ப்போம்.
இப்படி வாயில் போட்ட உடனே அப்படியே மெல்ட் ஆகி கரைஞ்சி போயிருங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு. இது வந்து நம்ம சேனலை வந்து குழந்தைகள் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கும் இது வந்து ஒரு 100% வந்து இந்த டிஷ் செஞ்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து அருமையாக வரும். இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கிறேன்.